Hello students, welcome to Madhi Max. இன்னைக்கு நம்ம chapter 1 relations and functionsல exercise 1.2 பார்க்க போறோம். First question பாருங்க. Let a is equal to 1, 2, 3, 7 and b is equal to 3, 0, minus 1, 7. Which of the following are relation from a to b? இப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துட்டு அதில் எது வந்து ஏ டு பிக்கு ரிலேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏங்கிற செட்டு கொடுத்தாச்சு, பின்ற செட்டு கொடுத்தாச்சு, நம்ம ரிலேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அதில் R1 இஸ் ஈக்குவல் டு 2, 1, 7, 1. ஓகேவா? ரிலேஷன் கொடுத்துட்டாங்க, ரிலேஷன் R1 கொடுத்துருக்காங்க. அது ஏ டு பிக்கு ரிலேஷனா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஆரோ டயக்ராம் போட்டு பார்க்கலாமா? ஆரோ டயக்ராம் போட்டோன்னா ரிலேட் ஆகுதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஏன்ற செட்டு ஆரோ டயக்ராமில் ஏபியை போடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏன்ற செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 7. 1, 2, 3, 7 இது ஏ. நெக்ஸ்ட்டு பியில் என்ன கொடுத்துருக்காங்க? 3, 0, minus 1, 7. 3, 0, minus 1, 7. இப்போ ஃபஸ்ட்டு R1 என்ன, நமக்கு கொஷினில் என்ன இருக்குது? 2லேருந்து 1க்கு ரிலேட் ஆகுது. இப்போ ஏங்கிற செட்டில் 2 இருக்குது, பின்ற செட்டில் 1 இருக்கான்னு பாருங்கள். இல்லை, -1 தான் இருக்குது. அப்போ 1ன்றது பியில் இல்லை. அப்புறம் எப்படி ரிலேட் பண்ண முடியும்? நம்மளால் ரிலேட் பண்ண முடியுமா ஏலேருந்து பிக்கு? அதே மாதிரி 7, 1 இருக்குது. 7 ஏல இருக்குது, ஆனால் 1ன்றது எதில் கிடையாது? பியில் கிடையாது. அப்போ R1ங்கிறது ஏ டு பிக்கு ரிலேட் ஆகாது. அப்போ என்ன சொல்லிடலாம் நம்ம? சின்ஸ் 1 நாட் பிலாங்ஸ் டு பி. 1ன்ற எலமெண்ட்டே எதில் இல்லை? பியில் இல்லை. அப்போ என்ன சொல்லிடலாம்? therefore R1 is not a relation from A to B. A to Bக்கு என்ன கிடையாது? ரிலேஷன். R1ன்றது ரிலேஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா R2. R2 is equal to minus 1, 1. இப்போ செக் பண்ணலாமா ரிலேட் ஆகுதான்னு? நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட ஆரோ டயக்ராம்லேருந்தே நீங்கள் செக் பண்ணிடலாம். -1, 1. -1ன்றது ஏல இருக்கா? இல்லை. 1ன்றது பியில் இருக்கா? இல்லை. 2 எலமெண்ட்டுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது? ரிலேட் பண்ண முடியாது. இப்போ சின்ஸ் -1 நாட் பிலாங்ஸ் டு ஏ, 1 நாட் பிலாங்ஸ் டு பி. -1 ஏல இல்லை, 1ங்கிறது பியில் இல்லை. இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? therefore R2 is not a relation from A to B. A to Bக்கு ரிலேஷன் கிடையாது R2. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். ஃபஸ்ட்லேயே தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா R3. R3 is equal to 2, minus 1, 7, 7, நெக்ஸ்ட்டு 1, 3. ஓகேவா? செக் பண்ணலாமா? மறுபடியும் நீங்கள் ஆரோ டயக்ராம் போட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏங்கிற செட்டு 1, 2, 3, 7. பின்றது 3, 0, minus 1, 7. ஏபி எழுதிக்கோங்க. இப்போ R3 ரிலேஷன் இருக்கான்னு பார்ப்போமா ஏ டு பிக்கு? இப்போ 2, minus 1. 2லேருந்து எங்கே மேப் ஆகுது? -1க்கு மேப் ஆகுது. ஓகே, இருக்குது. நெக்ஸ்ட்டு 7, 7. 7லேருந்து 7க்கு மேப் ஆகுது. ஓகே, அதுவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1லேருந்து 3க்கு ரிலேட் ஆகுது. 1, 2, 3. இப்போ எல்லாமே ரிலேட் ஆகுதா? R3ன்றதை பாருங்கள். 2, -1 நமக்கு என்ன தெரியும்? ரிலேஷனுங்க ஆர்டர்டு பேராக எழுதலான்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ 2, -1 ரிலேட் பண்ண முடியுது இங்கே. நெக்ஸ்ட்டு 7, 7 ரிலேட் ஆகுது, 1, 3 ரிலேட் ஆகுது, எல்லாமே ரிலேட் ஆகுது. அப்போ என்ன சொல்லிடலாம்? therefore R3 is a relation from
A to B. Next, fourth subdivision. Fourth subdivision என்ன கொடுத்துருக்காங்கன்னா R4. R4 is equal to 7, minus 1, 0, 3, 3, 3, 0, 7. ஓகே, செக் பண்ணிடலாமா? ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். ஏ எடுத்து எழுதிருக்கேன் 1, 2, 3, 7, B 3, 0, minus 1, 7. A, Bன்ற செட் எழுதியாச்சு. இப்போ இதுலேருந்து ரிலேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். R4 7, minus 1. 7லேருந்து minus 1க்கு மேப்பிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு 0, 3. 0ன்றது ஏல இருக்கா? இல்லை. 3 Bயில் இருக்குது, ஆனால் 0 எதில் இல்லை? ஏல இல்லை. 3, 3 வேணால் ரிலேட் பண்ணலாம். 3, 3 ஏலேருந்து A3 Bயில் 3. அப்போ 3, 3. 0, 7 பண்ண முடியுமா? இப்போ என்ன இல்லை? 0ன்ற எலமெண்ட்டே எதில் இல்லை? ஏல இல்லை. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகாது? ரிலேட் ஆகாது. சின்ஸ் 0 நாட் பிலாங்ஸ் டு ஏ. 0ங்கிற எலமெண்ட்டே ஏல இல்லை. அதனால் என்ன சொல்லிடலாம்? R4 இஸ் நாட் எ ரிலேஷன் ஃப்ரம் A to B. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்கள். லெட் A is equal to 1, 2, 3, 4, etc. 45 and R be the relation defined as square is of a number on A. Write R as a subset of A cross A. Also find the domain and range of R. ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். given ஏ என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்ற செட் இருக்கா கொஸ்டினில்? 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா எது வரைக்கும் இருக்குது? 45 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்ன்றது ரிலேஷன் டிஃபைன்டு ஆஸ் ஸ்கொயர் இஸ் ஆஃப் எ நம்பர் ஆன் ஏ. அதாவது ஏல உள்ள நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தான் என்ன ரிலேட் ஆகும்? ஆறுங்கிறது ரிலேஷன் எதுக்கு? ஏல உள்ள நம்பர்ஸு அதோட ஸ்கொயரோட ரிலேட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ரைட் ஆர் அஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஓகேவா? ஆரை சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு நம்ம சொல்லணும். ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஓகேவா? இப்போ ஆறுன்றதை நம்ம இதுலேருந்து எழுதிடலாம். கொடுத்துருக்க கொஸ்டினில் ஏங்கிறது செட்டு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து இப்போ நம்ம ஆர் ரிலேஷன் வந்து ஸ்கொயர், அதோட ஸ்கொயரோட தான் ரிலேட் ஆகும்னு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்ம ஆர் எழுதிடலாம். ஏ கிராஸ் ஏயும் நம்ம கொடுத்துருக்க செட்லேருந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏ கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிங்க. ஏன்னா ஆறுங்கிறத சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு நம்ம இப்போ சொல்லணும். அப்போ ஏ கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஏன்ற செட்டு 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா 45 இருக்குது. மறுபடியும் நம்ம ஏயோட தான் என்ன பண்ண போகிறோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நமக்கு தெரியும், செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ். இப்போ ஆர்டர்ட் பேராக எழுதணும். ஆர்டர்ட் பேராக நீங்கள் எழுதணும் அப்படின்னா இப்போ ஏயோடையே நம்ம கிராஸ் பண்ணுறோம். இப்போ 1ன்ற ஒரு எலமெண்ட் எடுத்துகிட்டு 1 to 45 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? பேர் பண்ணி எழுதுவோம். ஓகேவா? இதை தானே அகெயின் நம்ம மறுபடியும் ஏ கிராஸ் ஏன்னா என்ன பண்ணுவீங்க? இதே தான் அகெயின் வரும். 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா 45. அப்போ ஒரு எலமெண்ட்டையும் பேர் பண்ணி எழுத போகிறோம் அகெயின் ஏயோட. அப்போ 1ன்ற எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். அதை இதோட 1 to 45ஓட பேர் பண்ணணும். இப்போ 1, 1, 1, 2 எக்ஸெட்ரா 1, 45. அதே மாதிரி என்ன எழுதுவீங்க? 2, 1, 2, 2 நெக்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு 1லேருந்து 45 வரைக்கும் பேர் பண்ணுவோம். எக்ஸெட்ரா 2, 45. அதே மாதிரி 3, 1, 3, 2 எக்ஸெட்ரா 3, 45 வரைக்கும் இருக்குமா? ஓகேவா? அதே மாதிரி 4 எடுத்துட்டிங்கன்னா 4, 1, 4, 2 எக்ஸெட்ரா 4, 45. இதே மாதிரி எக்ஸெட்ரா நம்ம எது வரைக்கும் போடுவோம்? 45 வரைக்கும் எடுத்துக்குவோம். 4, 5, 6, 7 நம்ம எல்லாத்தையுமே இங்கே எழுதணும்னு அவசியம் இல்லை. 6, 7, 8, 9 இது மாதிரி எது வரைக்கும் எடுத்துக்குவோம்? நம்ம ஏல உள்ள எலமெண்ட்ஸ் ஒன்றையும் மறுபடியும் ஏயோடையே பேர் பண்ணுவோம். இப்போ எக்ஸெட்ரா 45 கடைசியில் எழுதிருங்க. எக்ஸெட்ரா 45, 1, 45, 2 எக்ஸெட்ரா 45, 45 வரைக்கும் நமக்கு என்ன வரும்?
இந்த ஆர்டர்ட் பேர்ஸ் வரும். இப்போ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஏ கிராஸ் ஏ. ஏங்கிற செட்டை ஏங்கிற செட்டோடையே ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு எலமெண்ட்டையும் எடுப்போம். ஏல ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் எடுத்துகிட்டு சேம் அந்த ஏங்கிற செட்டோட என்ன பண்ண போகிறோம், பேர் பண்ண போகிறோம். அதே செட்டு தானே, அப்போ அதுலேயே பேர் பண்ணிக்கிறோம். 1,1 1,2 1,3 1,4 எக்ஸெட்ரா 1,45. அடுத்து 2 எடுத்துகிட்டு 2 எல்லா எலமெண்ட்டோடையும் பேர் பண்ணுறோம். அதே மாதிரி 45 வரைக்கும் நமக்கு ஏ கிராஸ் ஏன்னா நம்ம 45 வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போ எக்ஸெட்ரா போட்டுட்டு 45,1 45,2 எக்ஸெட்ரா 45,45 வரைக்கும் எழுதிட்டோம். இதை நம்ம ஈக்குவேஷன் 1 நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் இஸ் டிஃபைன்ட் அஸ் இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆருங்கிறது ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஏ. அப்போ ஏன்ற செட்டு நமக்கு என்ன தெரியும், 1 2 3 4 எக்ஸெட்ரா 45 வரைக்கும் நமக்கு என்னதான், ஏ தான். அப்போ ஆர் நம்ம எழுத போகிறோம். இதுலேருந்து ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன்லேருந்து ஆர் நம்ம ரிலேஷன் எழுதலாமா. அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன, ஏல 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1. அப்போ 1க்கும் 1க்கும் தான் ரிலேட் ஆகும். ஓகேவா, டிஃபைன்ட் அஸ் இஸ் ஸ்கொயர் ஆஃப், அந்த நம்பரோட ஸ்கொயரோட ரிலேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்னது, 2 1 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4ஓட ரிலேட் ஆகும் 2. நெக்ஸ்ட்டு 3ஓட ஸ்கொயர் 9. நெக்ஸ்ட்டு 4ஓட ஸ்கொயர் 16. நெக்ஸ்ட்டு 5ஓட ஸ்கொயர் 25. நெக்ஸ்ட்டு 6ஓட ஸ்கொயர் 36. நெக்ஸ்ட்டு 7ஓட ஸ்கொயர் என்ன வரும், 49 வந்துடும். நமக்கு செட்டே எது வரைக்கும் தான் இருக்குது, 45 வரைக்கும் தான் இருக்குது. இப்போ 49 வருமா, அதில் ரிலேட் ஆகுமா, ஆகாது. அப்போ நமக்கு செட்டு வந்து 45 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ எதோட முடிஞ்சிரும், 6,36ஓட முடிஞ்சிரும். இது ரிலேஷன் ஆர். இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. நமக்கு கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு நம்ம சொல்லணும். இப்போ ஆறுங்கிறத நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1,1 2,4 3,9 4,16 5,25 6,36. இது எல்லாமே எதில் வந்துடும், இப்போ நம்ம ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சோமா. இப்போ நமக்கு ஏ கிராஸ் ஏல 1,1 அதே மாதிரி 2,4 இதில் வந்துடும். 3,9 3,45 வரைக்கும் இருக்கப்போ 3,9 வந்துடும். 4,16 வந்துடும். அதே மாதிரி எது வரைக்கும் நமக்கு வந்துடும், 6,36 வரைக்கும் இந்த ஏ கிராஸ் ஏலே வந்துடும். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா, ஆர் இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு சொல்லிடலாம். அதானே கேட்டிருக்காங்க, ரைட் ஆர் அஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஆர் இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா ஆரில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் எதில் இருக்குது, ஏ கிராஸ் ஏல இருக்குது. அதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஆர் இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, டொமைன் அண்ட் ரேஞ்ச். அப்போ டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். இப்போ டொமைன் இஸ் ஈக்குவல் டு, டொமைன்னா ஒன்றும் இல்லை, இங்கே ரிலேஷனில் அந்த ஆர்டர்ட் பேரில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டொமைன்னு சொல்லுவோம். நம்ம கொடுக்குற இன்புட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டொமைன், பாசிபிள் இன்புட்ஸை தான் நம்ம டொமைன்னு சொல்லுவோம். அப்போ ஆர்டர்ட் பேரில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாமே எதில் வரும், டொமைனில் வரும். அப்போ 1 2 3 4 5 6 இதுதான் என்னது, டொமைன். 1,2 3 4 5 6. நெக்ஸ்ட்டு ரேஞ்சுன்றது ஆர்டர்ட் பேரில் உள்ள செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னது, ரேஞ்சு. இப்போ செகண்ட் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது, 1 4 9 16 25 36. பாசிபிள் அவுட்புட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்போ 1 4 9 16 25 36 இதுதான் என்னது, ரேஞ்ச். இப்போ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன பார்த்தோம், ஏன்ற செட்டு கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, ஆர் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏன்னு கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து நம்ம ஆர் எழுதணும். ஆறுங்கிறது ஸ்கொயர் ஆஃப் ஏ அப்படின்னா ரிலேஷன், அந்த செட்டோட எதுக்கு ரிலேட் ஆகுது, ஸ்கொயருக்கு ரிலேட் ஆகுது. அப்போ 1னா 1 ஸ்கொயர் பண்ணி எழுதணும், 2னா 2 ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அதுதான் ரிலேஷன். எதனால் நம்ம 7 கண்டினியூ பண்ணல அப்படின்னா, நம்ம 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49 வரும். 49ங்கிறது எதில் கிடையாது, ஏன்ற செட்லேயே கிடையாது. நமக்கு 1 to 45 வரைக்கும் தான் ஏன்ற செட்டு. அதனால் நம்ம என்ன பண்ணிடணும், 6,36ஓட ஸ்டாப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஆர் வந்து ஏ கிராஸ் ஏயோட சப்செட்டு அப்படின்றத கொஷினில் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நம்ம எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ ஆறுங்கிறது சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ எழுதணும். ஏ கிராஸ் ஏக்குள்ளே எது வந்துடுது, ஆரோட எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துடுது. அப்போ ஆர் இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு எழுதியாச்சு.
டொமைன்றது இந்த ஆர்டர்ட் பர்ஸ் ஆர் ரிலேஷன் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே டொமைன்னு சொல்லுவோம், செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், ரேஞ்சுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? A relation R is given by the set x, y such that y is equal to x plus 3. X belongs to 0, 1, 2, 3, 4, 5. Determine its domain and range. என்ன கண்டுபிடிக்கணும் நமக்கு? டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? ரிலேஷன் கொடுத்துருக்காங்களா? எக்ஸ் கமா ஒய், ஒய்ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு செட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 0, 1, 2, 3, 4, 5. நமக்கு கொடுத்துருக்க செட்டு என்னது? எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, 1, 2, 3, 4, 5. ஓகேவா? இப்போ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ரிலேஷன் எழுதணும் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் தான் ரிலேஷன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒய்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் 3. ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. இப்போ எக்ஸோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? அப்போ எக்ஸ் கமா ஒய். இப்போ நமக்கு வென் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்ம 0ன்னு அப்ளை பண்ணலாமா? 0ன்னு எதில் அப்ளை பண்ண போகிறோம்? ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ல் அப்ளை பண்ண போகிறோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. எக்ஸுக்கு பதிலாக 0 ப்ளஸ் 3. இப்போ ஒய்ன்றது என்னது? எக்ஸ் ப்ளஸ் 3. இதில் தான் அப்ளை பண்ணுறோம். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 3. நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? எக்ஸோட வேல்யூ 1. 0 அப்ளை பண்ணிட்டோம். அடுத்து 1 அப்ளை பண்ணிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 1. 1 ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு எக்ஸு 2ன்னு அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 2. 2 ப்ளஸ் 3 5. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 3யா? 3 அப்ளை பண்ணிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 3 6. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 4. 4 அப்ளை பண்ணும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 3 என்ன வந்துடும்? 7. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 5. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 5 ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 8. ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன எழுதணும்? டொமைன் அண்ட் ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பேர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? எக்ஸ் கமா ஒய்னா 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. இதுதான் என்னது? நமக்கு கண்டுபிடிச்ச பேர். ஓகேவா? கொடுக்குற இன்புட் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டொமைன்னு சொல்லுவோம். நமக்கு கிடைக்கிற அவுட்புட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ரிலேஷனாக எழுதலாமா? இதை ஆர் இஸ் ஈக்குவல் டு பேராக எழுதுவீங்களா? பேர் என்னது? எக்ஸ் கமா ஒய். எக்ஸ் கமா ஒய் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது? 3. அப்போ எப்படி எழுதலாம்? 0, 3 ஃபஸ்ட்டு பேர். நெக்ஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 கிடைக்குதா? அப்போ 1, 4. நெக்ஸ்ட்டு 2, 5. நெக்ஸ்ட்டு 3, 6. நெக்ஸ்ட்டு 4, 7. நெக்ஸ்ட்டு 5, 8. ஓகேவா? இப்போ இதுதான் ரிலேஷன். நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ரிலேஷன் எப்படி வருது? 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. இதுலேருந்து நம்ம என்ன எழுதணும்? டொமைனும் ரேஞ்சும் எழுதணும். அப்போ டொமைன் நம்ம சொல்லியிருக்கோம். டொமைன்றது ரிலேஷனில் உள்ள ஆர்டர்டு பேரில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம்? டொமைன்னு சொல்லுவோம். 0, 1, 2, 3, 4, 5. ஓகேவா? நம்ம கொடுக்குற இன்புட். ஓகேவா? நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம்? இன்புட் இங்கே என்ன கொடுக்குறோம்? எக்ஸோட வேல்யூஸ் 0, 1, 2, 3, 4, 5. இதுதான் டொமைன் சொல்லுவோம். நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை தான் நம்ம ஆர்டர்ட் பேராக எழுதுகிறோம் ரிலேஷனில். இப்போ டொமைன் இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட். நமக்கு கிடைக்கிற அவுட்புட் செகண்ட் எலமெண்ட் இன் ஆர்டர்ட் பேர் 3, 4, 5, 6, 7, 8. 3, 4, 5, 6, 7, 8. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாமா? ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன் பை an arrow diagram, a graph and a set in rooster form wherever possible. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதில் 2 சப்டிவிஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? 2y. இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5 கொடுத்துட்டாங்க. ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4. ஓகே, எக்ஸ் ஒய் செட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்?
எக்ஸ் ஈக்குவல் டு 2ஒய்னு ஒரு கண்டிஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? r is equal to x comma y such that x equal to 2y, x belongs to 2, 3, 4, 5. Next y belongs to 1, 2, 3, 4 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க, கிராஃபில் அப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட்டு செட்டின் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் கமா ஒய்ன்ற நம்ம ரிலேஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் ஈக்குவல் டு 2y தான் நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன். இப்போ எக்ஸ் நமக்கு இன்புட்ஸ் என்ன கொடுத்தாச்சு? 2, 3, 4, 5னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2y இதுதான் கொடுத்துருக்க கண்டிஷன். இதுலேருந்து நம்ம ஒய் வேணும் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? இங்கே மல்டிப்ளிகேஷனில் உள்ள 2 எங்கே வந்துடும்? டிவைடில் வந்துடும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? எக்ஸ் டிவைடட் பை 2னு எழுதலாம். இப்போ ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூஸை அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வென் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 2. இப்போ 2னு இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2ல் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 2/2 கேன்சல் பண்ணிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது? 3. எக்ஸோட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? எக்ஸ் பை 2வா? எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3/2. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 4/2ன்னு கிடைக்குமா? இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2வா? அப்போ 5/2. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு என்னது? ஏ என்ன கண்டுபிடிக்கணும்? ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் போடலாமா? ஆரோ டயக்ராம். இப்போ ஆரோ டயக்ராமில் கொடுத்துருக்க எக்ஸோட வேல்யூஸையும் ஒய்யோட வேல்யூஸையும் போடலாம். ஓகேவா? எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? எக்ஸ் வந்து 2, 3, 4, 5. ஒய் வந்து 1, 2, 3, 4. எக்ஸோட வேல்யூ 2, 3, 4, 5. ஒய்யோட வேல்யூ 1, 2, 3, 4. ஓகேவா? இப்போ நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் என்னன்னு பாருங்கள். எக்ஸ் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடச்சிது? 1. ஒய்யோட வேல்யூ 1. 2லேருந்து எதுக்கு ரிலேட் ஆகுது? 1க்கு ரிலேட் ஆகுது. அப்போ 2 to 1 ரிலேட் பண்ணலாமா? 2லேருந்து 1க்கு ரிலேட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 to 3/2. இப்போ 3 to 3/2. எக்ஸில் 3 இருக்குது, ஒய்யில் 3/2 இருக்கா? ஒயில் 3/2 இருக்கா? இல்லை. அப்போ அதை என்ன பண்ண முடியாது? ரிலேட் பண்ண முடியாது. 3 cannot be related to 3/2. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 4 அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. அப்போ 4,2. அப்போ 4,2னா 4லேருந்து எக்ஸில் 4லேருந்து ஒயில் 2க்கு ரிலேட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 அப்ளை பண்ணும்போது 5,2 5/2 கிடைக்குது. இப்போ 5/2ங்கிறது இருக்கா? ஒயில் இல்லை. அப்போ என்ன பண்ண முடியாது? 5லேருந்து 5/2க்கு ரிலேஷன் கிடையாது. ஓகேவா? இப்போ ஆரோ டயக்ராம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கிராஃப். இப்போ கிராஃபில் நம்ம ஆரோ டயக்ராம் போட்டோம் இல்லையா? எதுக்கெல்லாம் ரிலேஷன் இருந்துச்சு? இப்போ 2க்கும் 1க்கும் ரிலேட் ஆணுச்சு, 4க்கும் 2க்கும் ரிலேட் ஆணுச்சு. அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? கிராஃபில் போடணும். அப்போ 2 to 1. எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 1. இப்போ இங்கே வருமா? இப்போ இதுதான் என்னது? 2,1. நெக்ஸ்ட்டு 4க்கும் 2க்கும் ரிலேஷன் இருந்துச்சா? அப்போ 4 to 2. ஓகேவா? 4லேருந்து 2க்கு எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 2. 4,2. ஓகேவா?
அவ்வளோதான் கிராஃப். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா, ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, நமக்கு கிடைச்ச ரிலேஷனை அப்படியே ஆர்டர்ட் பேராக எழுத வேண்டியதுதான். அப்போ ஃபஸ்ட்டு ரிலேஷன் என்ன கிடச்சிது, 2,1. 2க்கும் 1க்கு தானே ரிலேட் ஆனிச்சு. இப்போ 2,1. நெக்ஸ்ட்டு 4,2. அவ்வளோதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா. இப்போ என்னென்ன கேட்டிருந்தாங்க, ஆரோ டயக்ராம் கேட்டிருந்தாங்க, கிராஃப் கேட்டிருந்தாங்க, ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் நம்ம போடுறதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்ற கண்டிஷன் இருந்துச்சு நமக்கு கொஸ்டினில். எக்ஸ் ஈக்குவல் டு 2yனா அப்போ ஒய் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும் ஒயில். அப்போ ஒய் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2yனா ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், எக்ஸ் டிவைடட் பை 2ன்னு வரும். அப்போ எக்ஸோட ஒரு வேல்யூஸையும் ஒயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, கொடுத்துருக்க கண்டிஷனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒய்க்கு வேல்யூஸ் வரும். இப்போ அதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் போடணும். ஆரோ டயக்ராம் செக் பண்ணும்போது எல்லாமே மேப் ஆகலை. 3 to 3/2க்கு மேப் ஆகலை நமக்கு. அதே மாதிரி 5 to 5/2க்கு மேப்பிங் இல்லை. ஏன்னா 3/2 5/2ங்கிறது ஒயில் இல்லை. இப்போ ஆரோ டயக்ராம் போட்டுட்டு கிராஃப் போடும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராஃபில் நமக்கு எதெல்லாம் ரிலேட் ஆணுச்சோ அதை மட்டும்தான் நம்ம கிராஃபில் போடணும். ஓகேவா. 2,1 4,2 போயிட்டோம். நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, நமக்கு கிடைச்ச ஆன்சரை என்ன பண்ணுறோம், ரிலேஷனை ஆர்டர்ட் பேஸில் எழுதுகிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அதிலே செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. R is equal to x, y such that y is equal to x plus 3. Y is equal to x plus 3. X, y are natural numbers less than 10. Are natural numbers less than 10ன்னு கொடுத்துட்டாங்க கண்டிஷன். ஓகேவா. இப்போ இதுலேருந்து சொல்யூஷன் போடலாமா நம்ம. given xy என்ன கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10. அப்போ xy செட் எழுதிடலாமா. நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும், 1ல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ லெஸ் தென் 10ன்னா எது வரைக்கும் வரும், 9 வரைக்கும் வரும். 5 6 7 8 9. ஓகே. நெக்ஸ்ட்டு y is equal to சேம். xy ரெண்டுமே என்ன தான், நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. இப்போ 3 4 5 6 7 8 9 வரைக்கும் எழுது. ஓகே. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் என்ன, y is equal to x plus 3. இப்போ எக்ஸோட ஒரு வேல்யூஸையும் அப்ளை பண்ணலாமா. அப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணலாம் ஒயில். அப்போ y is equal to என்ன வரும், x 1 plus 3. அப்போ 1 plus 3 is equal to 4. நெக்ஸ்ட்டு x 2ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா y is equal to 2 plus 3 is equal to 5. ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் 3ன்னு அப்ளை பண்ணுறீங்க. 3ன்னு அப்ளை பண்ணும்போது ஒய் 3 + 3 என்ன வரும், 6. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 4 அப்ளை பண்ணுவோம். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 + 3 7. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 5 அப்ளை பண்ணிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 + 3 8. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 6 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 6 + 3. ஒய்யோட வேல்யூ 6 + 3 9. நெக்ஸ்ட்டு 7 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், 7 + 3 10 வந்துடும். நமக்கு ஒய்யில் எது வரைக்கும் தான் இருக்குது செட்டு, லெஸ் தென் 10 9 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ 7 அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. 7 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், நமக்கு கொடுத்துருக்க செட்டில் 9 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ 10 வந்தது அப்படின்னா நமக்கு எடுத்துக்க முடியாது, ரிலேட் ஆகாது. அப்போ நம்ம x = 6 வரைக்கும் அப்ளை பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்களா. ஆரோ டயக்ராமில் அதை அப்ளை பண்ணிடலாமா. எக்ஸ் என்னது, எக்ஸ் ஒய். ஓகேவா. 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரி ஒய்லேயும் இது வரைக்கும் இருக்குது செட்டு, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா. இப்போ என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் 1 ஒய் 4. அப்போ 1 to 4க்கு மேப் ஆகுது. இப்போ 1லேருந்து 4. ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் 2ன்னு அப்ளை பண்ணும்போது 5. அப்போ 2லேருந்து 5க்கு
2 to 5. Next 3 to 6. 3 to 6. Next 4 to 7. இப்போ 4லேருந்து 7. Next 5 to 8. இப்போ 5 to 8க்கு ரிலேட் ஆகுது. Next 6 to 9. இப்போ 6லேருந்து 9க்கு ரிலேட் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் போட்டாச்சு. ஓகேவா? எக்ஸில் என்னென்னலாம் நம்ம இன்புட் கொடுத்தோமோ அதுக்கு வந்த அவுட்புட்டை ரிலேட் பண்ணி நம்ம ஆரோ டயக்ராம் போட்டோம். நெக்ஸ்ட்டு கிராஃப் போடலாமா? கிராஃப் பாருங்கள். கிராஃப் என்ன எடுத்துக்குவோம்? எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ். ஓகேவா? இப்போ நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸுங்கிற செட்டு எது வரைக்கும் வந்துச்சு? 9 வரைக்கும் வந்துச்சு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 9 வரைக்கும் நோட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லேயும் நம்ம ஒய்ங்கிறது செட்டு வந்து நமக்கு 1 to 9 வரைக்கும் இருந்துச்சு. அப்போ 9 வரைக்கும் நோட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வேல்யூஸ் எக்ஸோட வேல்யூஸ் அப்ளை பண்ணி ஒய் கண்டுபிடிச்சோம். அப்போ 1லேருந்து 4க்கு ரிலேட் ஆகுது. ஆரோ டயக்ராம் போட்டாச்சு. 2,5 3,6 4,7 5,8 6,9 இதை அப்படியே கிராஃபில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1,4னா எக்ஸ் ஆக்சிஸில் 1 ஒய் ஆக்சிஸில் 4. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸில் 1லேருந்து ஒய் ஆக்சிஸில் 4 வரைக்கும் டாட் வச்சுருங்க. அப்போ என்ன வரும்? 1,4. நெக்ஸ்ட்டு 2,5. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 2லேருந்து எது வரைக்கும் போவீங்க? 5 வரைக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் 2 ஒய் ஆக்சிஸில் 5. இப்போ அது என்னது? 2,5. நெக்ஸ்ட்டு 3,6. எக்ஸ் ஆக்சிஸில் 3 ஒய் ஆக்சிஸில் 6. அப்போ 3லேருந்து ஸ்ட்ரைட்டாக 6 வரைக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 3 ஒய் ஆக்சிஸில் 6. இப்போ எங்கே வரும்? 3,6. நெக்ஸ்ட்டு 4,7. எக்ஸ் ஆக்சிஸில் 4 ஒய் ஆக்சிஸில் 7. இப்போ 4லேருந்து 7 நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? தப்பாகாமல் இருக்கிறதுக்கு ஸ்கேல் வச்சுட்டு அதுக்கப்புறம் டாட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 5,8. எக்ஸ் ஆக்சிஸில் 5 ஒய் ஆக்சிஸில் 8. ஓகேவா? இப்போ 5,8. நெக்ஸ்ட்டு 6,9. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 6 இங்கே இருக்குது. அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒய் ஆக்சிஸில் எது வரைக்கும்? 9 வரைக்கும். ஓகேவா? இப்போ 6,9 அவ்வளோதான். ஆரோ டயக்ராம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன? ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணுமா? இப்போ ரோஸ்டர் ஃபார்ம் என்ன தான்? R is equal to ordered pairல எழுதுவோம். 1,4 2,5 நமக்கு எதுக்கெல்லாம் ரிலேஷன் இருந்துச்சோ அதை தான் நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுவோம். 4,7 5,8 6,9 இதெல்லாம் நமக்கு கிடச்சிது. எக்ஸோட வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குதோ அதை நம்ம என்ன பண்ணுவோம்? ஆரில் ஆர்டர்டு பேராக எழுதுவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.2ல லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொஸ்டினை ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எ கம்பெனி ஹேஸ் 4 categories of employees given by assistants. assistants என்ன? ஏன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. clerks C, managers M and an executive officer E. ஓகேவா? இப்போ இவங்களுக்கெல்லாம் சேலரி எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். the company provide 10,000 25,000 50,000 and 1 lakh as salaries to the people who work in the categories. அசிஸ்டன்ஸ்க்கு 10,000. நெக்ஸ்ட்டு சீனா கிளர்க்ஸுக்கு 25,000. அடுத்து எம்ங்கிறது மேனேஜர்ஸ்க்கு 50,000. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 lakh கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இஃப் A1 A2 A3 A4 எத்தனை அசிஸ்டன்ஸ் இருக்காங்க? 4 அசிஸ்டன்ஸ். A1 A2 A3 A4 and A5 5 அசிஸ்டன்ஸ். வேர் அசிஸ்டன்ஸ் C1 C2 C3 C4 வேர் கிளர்க்ஸ் 4 கிளர்க்ஸ் இருக்காங்க. M1 M2 M3 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதலாம். அப்போ தான் நமக்கு சம்மு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? அசிஸ்டண்ட். ஏங்கிறது அசிஸ்டண்ட், சிங்கிறது கிளர்க்ஸு, எம்ங்கிறது மேனேஜர்ஸ். ஓகேவா? ஏங்கிறத என்ன டினோட் பண்ணியிருக்காங்க? அசிஸ்டன்ஸ். எத்தனை பேர் இருக்காங்க அந்த கம்பெனியில்?
அசிஸ்டன்ட்ஸ் A1 A2 A3 A4 A5 5 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அதை எழுதிக்கோங்க. A1 A2 A3 A4 A5 ஓகேவா. நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட்டுக்கு அடுத்து கிளர்க்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? C1 C2 C3 C4 4 கிளர்க்ஸ் இருக்காங்க. கிளர்க்ஸு சிங்கிறது கிளர்க்ஸு எத்தனை பேர் இருக்காங்க? C1 C2 C3 C4 4 கிளர்க்ஸ் இருக்காங்க. அடுத்தது மேனேஜர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். M1 M2 M3 3 மேனேஜர் இருக்காங்க அந்த கம்பெனியில். இப்போ எம்ங்கிறது மேனேஜர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். M1 M2 M3ன்னு டினோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு மேனேஜருக்கு அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இ அவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1 E2 2 பேர் இருக்காங்க. ஓகேவா. ஈங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. E1 E2. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கண்டிஷன் பாருங்கள். இஃப் இது எல்லாமே நம்ம எடுத்து எழுதிட்டோம். அவங்களோட சேலரி கொடுத்துருக்காங்க. 10,000ங்கிறது அசிஸ்டண்ட்டுக்கு, நெக்ஸ்ட்டு 25,000ங்கிறது கிளர்க்ஸுக்கு, நெக்ஸ்ட்டு 50,000 இருக்கா, 50,000ங்கிறது மேனேஜருக்கு, 1 lakhங்கிறது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோட சேலரிஸ். ஓகேவா. இப்போ ரிலேஷன் பாருங்கள். இஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்டு பை எக்ஸ் ஆர் ஒய் வேர் எக்ஸ் இஸ் த சேலரி, எக்ஸுங்கிறது இங்கே என்னது? சேலரி. given to person y, person என்னன்னு சொல்லியிருக்காங்க? yன்னு சொல்லியிருக்காங்க. express the relation r through an ordered pair and an arrow diagram. இப்போ நம்ம r வந்து ஆர்டர்டு பேராக எழுதணும், ரிலேஷன் எழுதணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? ஆரோ டயக்ராம் போடணும். இப்போ நமக்கு எத்தனை அசிஸ்டன்ட் இருக்காங்க? A1 A2 A3 A4 A5 5 அசிஸ்டன்ட் இருக்காங்க. அந்த 5 அசிஸ்டண்ட்டுக்கும் சேலரி என்ன கொடுத்துருக்காங்க? 10,000 25,000 50,000 1 lakh as salaries to the people who work in the categories. ஏனா அசிஸ்டன்ட், சி கிளர்க்ஸ், எம் மேனேஜர்ஸ், இ வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். ஓகேவா. அப்போ ஃபஸ்ட் அசிஸ்டண்டோட சேலரி 10,000. அதே மாதிரி 25,000ங்கிறது கிளர்க்ஸுக்கு. ஓகேவா. இங்கே கூட நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. இவங்களுக்கு சேலரி எவ்வளவு? ₹10,000. ஓகேவா. அதே மாதிரி கிளர்க்ஸுக்கு சேலரி வந்து 25,000. நெக்ஸ்ட்டு மேனேஜருக்கு சேலரி வந்து 50,000. நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு சேலரி வந்து 1 lakh. ஓகேவா. 1 lakh. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை ஆர்டர்டு பேராக எழுதணும். அப்போ எக்ஸுங்கிறது எக்ஸ் இஸ் த சேலரி. அப்போ எது ஃபஸ்ட்டு வரும்? எக்ஸ் ரிலேஷன் ஒய்னா எக்ஸ் சேலரி ஃபஸ்ட்டு வரும், பர்சன் வந்து செகண்ட் வரும். அப்போ ஆர்டர்டு பேராக எழுதுனீங்கன்னா ஒருத்தருக்கு சேலரி எவ்வளோ? 10,000. அப்போ எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? 10,000 சேலரினா நம்ம ஆர்டர்டு பேரில் அதை எழுத போகிறோம். அப்போ எக்ஸுங்கிறது என்னது? சேலரி. ஒய்ங்கிறது பர்சன். இப்போ நம்ம ஆர்டர்டு பேர் ஆர் எழுதணும்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் தானே நம்ம எழுதுவோம். அப்போ எக்ஸ் கமா ஒய்னா எக்ஸ் என்ன? சேலரி. அசிஸ்டண்டோட சேலரி 10,000. அப்போ 10,000 கமா A1 எத்தனை பேர் இருக்காங்க? அசிஸ்டன்ட் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ A5 வரைக்கும் இருக்குது. அப்போ 10,000 கமா A1. அதே மாதிரி 10,000 கமா A2, 10,000 கமா A3, 10,000 கமா A4, நெக்ஸ்ட்டு 10,000 கமா A5. அசிஸ்டண்ட்டுக்கு எழுதி முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு சேலரி பாருங்கள். 25,000 கிளர்க்ஸ்க்கு. அப்போ கிளர்க்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? C1 C2 C3 C4 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ எக்ஸுங்கிறது சேலரி, ஒய்ங்கிறது பர்சன். அப்போ எக்ஸ் சேலரினா 25,000 கிளர்க்ஸ்க்கு. இப்போ 25,000 கமா C1 கிளர்க்ஸு. இப்போ 25,000 கமா C2. நெக்ஸ்ட்டு 25,000 கமா C3. நெக்ஸ்ட்டு 25,000 கமா C4. 4 மெம்பர்ஸ் தானே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து மேனேஜர்ஸ் என்ன பார்த்தோம்? M1 M2 M3 3 மெம்பர்ஸ்க்கு 50,000. அப்போ எப்படி எழுதலாம்? 50,000 எக்ஸுங்கிறது சேலரியா. இப்போ 50,000 கமா M1, 50,000 கமா M2, 50,000 கமா M3. ஓகேவா.
நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் த்ரீ மெம்பர்ஸ் தானே இருக்காங்க மேனேஜர்ஸ். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 2 E1 E2 சேலரி 1 lakh. ஓகேவா? அப்போ எழுதலாமா? ஆர்டர்ட் பேரா எழுதும்போது ரிலேஷன் தானே போடுறோம். இப்போ ஆர்டர்ட் பேரில் எழுதும்போது 1 lakh கமா E1 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 lakh கமா E2. ஓகேவா? அவ்வளோதானே, இதோட செட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ ரிலேஷன் எழுதியாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஆர்டர்ட் பேர் எழுத சொல்லிட்டாங்க. அடுத்து ஆரோ டயக்ராம். ஆர்டர்ட் பேர் எழுதிட்டோம். அடுத்து ஆரோ டயக்ராமில் இதை நம்ம போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆரோ டயக்ராம் போடலாமா? சேலரி வந்து நமக்கு 4 கேட்டகரிஸ் இருக்குது. சேலரி 10,000, 25,000, 50,000, 1 lakh. ஓகேவா? ஆரோ டயக்ராம் போடும்போது நீங்கள் இதை பார்த்துக்கணும். சேலரி வந்து நமக்கு 4 தான் போட போகிறோம். ஆனால் பர்சன் வந்து அதிகமாக வரும். A1 A2 A3 A5 வரைக்கும் போடணும். அதே மாதிரி C1 அதை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டயக்ராம் போடணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சேலரி ஃபஸ்ட்டு 10,000 10,000, நெக்ஸ்ட்டு 25,000, நெக்ஸ்ட்டு 50,000, நெக்ஸ்ட்டு 1 lakh. ஓகேவா? எதுக்கு மேப் பண்ண போகிறோம்? இது எக்ஸு, இது ஒய். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பர்சன்ஸ் வந்து A1 A2 A3 A4 A5. நெக்ஸ்ட்டு கிளக்ஸ் C1 C2 C3 C4. நெக்ஸ்ட்டு மேனேஜர் M1 M2 M3. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1 E2. ஓகேவா? இப்போ 10,000 யாருக்கு? அசிஸ்டன்ட்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ 10,000 A1, 10,000 கமா A2, 10,000 கமா A3, 10,000 கமா A4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 25,000 A5. 25,000 கிளக்ஸுக்கு. அப்போ கிளக்ஸுக்கு வந்து 25,000 மேப் பண்ணலாமா? 25 கமா C1, 25,000 கமா C1, 25,000 கமா C2, 25,000 கமா C3. நெக்ஸ்ட்டு 50,000 வந்து C4, 25,000 C4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 50,000 வந்து மேனேஜர்ஸ்க்கு. இப்போ M1 M2 M3க்கு மேப் பண்ணும். இப்போ 50,000 கமா M1, 50,000 கமா M2, 50,000 கமா M3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 lakh. 1 lakhங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு. இப்போ 1 lakh கமா E1, 1 lakh கமா E2. ஓகேவா? ஆரோ டயக்ராம் புரிஞ்சிச்சா? இப்போ சேலரிங்கிறது எக்ஸு, பர்சன்ஸ் ஒய். இப்போ 10,000ங்கிறது அசிஸ்டன்ஸோட சேலரி A1 A2 A3 A4 A5. அடுத்து 25,000ங்கிறது கிளக்ஸோட சேலரி C1 C2 C3 C4க்கு ரிலேட் பண்ணுவோம். 50,000ங்கிறது மேனேஜர்ஸோட சேலரி. அப்போ M1 M2 M3க்கு ரிலேட் பண்ணியாச்சு. 1 lakh வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸோட சேலரி. அப்போ 1 lakhங்கிறது E1 E2க்கு ரிலேட் பண்ணிட்டோம். இப்போ இதோட நமக்கு எக்ஸசைஸ் 1.2 முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் என்னென்ன சம்மெல்லாம் நம்ம பார்த்தோம்? ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் கொடுத்து அது ரிலேஷனான்னு கேட்டிருந்தாங்க. A to Bக்கு ரிலேஷனான்னு கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட் கொஸ்டின். அப்போ நம்ம ஆரோ டயக்ராம் போட்டு அது மூலமாக ரிலேட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஆரோ டயக்ராம், ரோஸ்டர் ஃபார்ம், கிராஃப் இதை போட்டோம். இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ இது பேசிக்காக இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸுங்கிறது இன்புட்டு, நமக்கு ஒய் வந்து கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். அதை ஆரோ டயக்ராமில் அப்ளை பண்ணி அது ரிலேஷனாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.